எடப்பாடியார் கையில அல்வா பாக்கெட்டோட வந்து திமுக ஒரு உருட்டுக்கடை அல்வாவை விடுது அப்படின்னா நீயே திருட்டுக்கடை நடத்தணும்டா அப்படின்னு திமுக பதிலடி கொடுக்க வேற லெவல் சுவாரஸ்யமா போகுது. 15 நாளா விஜய பேசி பேசி நமக்கே அழுப்பு தட்டி போச்சுன்னா பாருங்க. போதுயா அப்படின்னு போதுதான் எடப்பாடியார் அல்வாவோட வந்து ரீல்ஸ கிரியேட் பண்ணி வேற லெவல் பண்ணி விட்டாருங்க. என்ன நடந்துச்சு? தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 2 கட்சி கூட்டணி அமைச்சு போட்டி போடுவாங்க. அதுல ஒரு கட்சி வரும் அப்படின்றது எழுதப்படாத ரீதியா தமிழ்நாட்டில் இருக்கு. வலுவான கட்சிகளா இன்னும் பல கட்சிகள் வர முயற்சி பண்ணி தோத்து போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் கடந்த 15 நாட்களாக நம்ம விஜய் 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 பேசி முடிச்சிட்டோம். என்னடா இது தமிழ்நாட்டில அரசு இல்லாம இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா அண்ணா அல்வா பாக்கெட்டோட என்ட்ரி ஆயிருக்காரு எடப்பாடியார். அல்வா பாக்கெட்டோட வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. இன்னைக்கு 4 நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா தமிழ்நாட்டுல, அந்த 4வது நாள் இன்னைக்குதான். 4வது நாள் பெருசா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டு முத நாளே பிளான் பண்ணி ஒரு அல்வா பாக்கெட் மாதிரி செட் பண்ணி அந்த அல்வா பாக்கெட்ல டிஎம்கே உருட்டுக்கடை அல்வான்னு போட்டு கொண்டு வந்து பிரஸ் மீட்ல காமிச்சு ஒரு அதிரடி வேலையை பண்ணிருக்காரு. பண்ணணுங்க. நான் என்ன சொல்றேன், எதிரியே இல்லாம ஒரு ஆட்டம் ஆடுறோம்னு வச்சுக்கோங்க, அது போட்டியே கிடையாதுங்க. அது ஆட்டமே இல்லைங்க. ஆட்டம் வந்து கலகலத்து போகும். எதிரி இருக்கணும், எதிரி ஸ்ட்ராங்கானவனா இருக்கணும், வச்சு அடிச்சு ஜெயிப்போம் பாருங்க, அதுதான் ஆட்டமே. அப்படி ஒரு ஆட்டம் தான் ஆடுவாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் டெட் பாடி மாதிரி இப்படியே இருப்பாரு பாபு. இன்னைக்குதான் எவனோ சொல்லி கொடுத்துருக்கேன் அல்வா கதைய. அல்வாவை செட்டப் பண்ணி தூக்கிட்டு வந்தாரு. என்ன பண்றது, எதை பண்ணாலும் சிக்கிக்கிறாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். இந்த அல்வா பாக்கெட் கொண்டு வந்தாரு. ஒரு 10 பாக்கெட்ல அல்வா ஒரு 50 கிராம், ஒரு 100 கிராம் போட்டு அங்க இருக்கிற பிரஸ் மீட் நடத்துறதுக்கு வெயில்ல காஞ்சி கிடக்குற தம்பிங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கூட பரவாயில்லையா, ஆள் அல்வாவாவது கொடுத்தாருன்னு சாப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த அல்வாயில உள்ளடி வேலை பார்த்திருக்காப்புல நம்ம எடப்பாடி பாருங்க.